அடுத்து என்ன மகாதேவா? நம் உறவு விசித்திரமானது பார்வதி. ஒன்று படைக்கப்பட்டது, மற்றொன்றோ படைத்தது. அதில் ஒன்று இயல்பு, மற்றொன்று அதிசயம். நம்முடைய வாரிசோ இரண்டின் கலவையாக இருக்கும். பிறப்பொன்றாயிருந்தாலும் அதில் அதிசயங்கள் நிறைந்திருக்கும். அந்த அதிசய குழந்தைக்கு நீ தாயாவதை எவராலும் தடுக்க இயலாது பார்வதி. வாழ்க்கை என்றால் என்ன? தன்னைத்தானே அறியும் ஓர் நடனமாகும். நடனமா? ஆம் பார்வதி. சிவன் மற்றும் சக்தியின் படைப்பு சக்தியின் நடனமே ஆகும். சிவனின் நடனம் தாண்டவம். ஆனால் சக்தியின் நடனமோ லஸ்யமாகும். அந்த லஸ்யம் தாண்டவமாக மாறிவிட்டால் அதுவே முடிவாகிவிடும். அந்த லஸ்யமே தாண்டவமாக மாறும் சமயத்தில் அதுவே ஆரம்பமாகவும் இருக்கும். நீ தாயாக விரும்பினால் என் தாண்டவத்தில் உன் லஸ்யத்தோடு நீயும் பங்கு கொள்ள வேண்டும் பார்வதி. சம்மதமா? ஆனால் இந்த நடனத்தை நான் இதுவரை ஆடியதில்லையே மகாதேவா. என் மீது அன்பு கொண்டிருக்கிறாய். உன் ஹிருதயத்தின் துடிப்பு மற்றும் சுவாசத்தின் அளவு என்ன? தாளம். தாளம் என்பதிருந்தால் நடனம் தானாக ஊற்றெடுக்கும். தாண்டவத்தின் தாவிலும் லஸ்யத்தின் லாவிலிருந்தும் தாளம் என்பது பிறக்கிறது. தாளம் இருந்தால், அன்பு இருந்தால், ஆனந்தம் இருந்தால் நடனம் தானாக பிரவாகம் எடுக்கும். நான் அதை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன் மகாதேவா. கற்றுக்கொள்ள தேவையில்லை பார்வதி. நினைவுபடுத்திப்பார். அதை நீயே அறிந்து கொள்வாய். தயக்கம் கொள்ளாதே. நீ உனது கண் இமைகளை மூடு. தாளத்தை நன்றாக உள்வாங்கிக் கொள். எப்படியேனும் சிவனையும் பார்வதியையும் கண்டுபிடித்தாக வேண்டும். அந்த வாரிசு பிறக்காமல் நாம் தடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் அது என் காலனாகும். ஆனால் இது எப்படி சாத்தியம்? பார்வதி சாபம் பெற்றவள். அவளால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. பார்வதி ஒரு சாதாரண பெண் அல்ல. அவள் சாதாரண பூ உலக பெண் அல்ல. மகா சக்தி தேவி அவள். மகா காளி அவள்.
அந்த மகாகாலனும் மகாகாலியும் ஒன்றிணைந்து விட்டால் எந்த சாபத்தால் இந்த நிகழ்வை தடுத்து நிறுத்த முடியும்? அப்படி ஒருவன் இருந்தால் அவனை கண்டுபிடிக்க வேண்டும். காமதேவனை மகாதேவன் சாம்பலாக்கி விட்டான். அதனால் தான் ரதி தேவி பார்வதியை சாபித்தாள் இல்லையா? தனது கணவன் மீண்டும் உயிரோடு வர வேண்டும் என்பதே ரதி தேவியின் உள்ள கிடக்கையாகும். அப்பொழுதே ரதி தாயாக முடியும். எதை கூறுவதாயினும் தெளிவாக கூறு. தங்கள் கேள்விக்கான பதில் ரதியின் கணவனிடம் உள்ளது. அவனை மகாதேவன் சாம்பலாக்கி விட்டான். அதுவே மகாதேவன் மற்றும் மகாகாலியின் வாரிசு உருவாவதை தடுத்து நிறுத்திவிடும். நான் நம்முடைய உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். தங்களுடைய குழந்தையை பெற்றெடுக்க விரும்புகிறேன். என் ரதியின் ஆசை நிச்சயம் நிறைவேறும். நீ என் தவத்தை கலைத்து விட்டாய். என் கண்ணீர் தங்கள் மௌனத்தை கலைக்கவில்லையா? மீண்டும் வந்துவிடுங்கள் சுவாமி. எனக்கு வாரிசு அளிப்பேன் என்று நீங்கள் வாக்களித்திருந்தீர்கள். என்னிடம் வந்து விடுங்கள். எதற்காக வந்தீர்கள்? இந்த ரதியிடம் தங்களுக்கு தர எதுவுமே இல்லை. நாங்கள் எதையும் பெற வரவில்லை ரதி, தரவே வந்துள்ளோம். உன் கணவனின் உயிரை மீண்டும் தர வந்துள்ளோம். கௌரி, தாண்டவமும் சக்தியும் சந்திக்க வேண்டும். ஜீவனும் இயற்கையும் சந்தித்தாக வேண்டும். லஸ்யத்திற்கும் தாண்டவத்திற்கும் 5 நிலைகள் உள்ளன. முதல் நிலை சிருஷ்டி, அதாவது படைப்பு. இரண்டாவது நிலை ஸ்திதி, அதாவது நிலைப்பு. மூன்றாம் நிலை அழிப்பு. நான்காவது நிலை திருபாவம், அதாவது பிரமை. ஐந்தாவது மற்றும் இறுதி நிலை அனுக்கிரகம்.
புரிந்து கொண்டாயா கௌரி? சிவனும் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும், அதுவே நியதி. என்னுடைய தாண்டவத்தில் உன்னுடைய லட்சியத்தோடு நீ பங்கு கொண்டாக வேண்டும். என் தாண்டவம் தாளத்துடனும் இணைய வேண்டும். உனது லட்சியத்தை தாண்டவமாக மாற்ற வேண்டும் பார்வதி. ஏனெனில் இச்செயலை உன்னால் மட்டுமே புரிய இயலும் பார்வதி. ஸ்திதிக்கு பிறகு ஏற்படும் சூழலை உனது திருபாவம், அதாவது பிரமையால் மட்டுமே தடுக்க இயலும் கௌரி. அவ்வாறு நடக்கவில்லை எனில் அனைத்தும் சர்வநாசமாகிவிடும் பார்வதி. வேண்டாம், என் கணவர் திரும்ப இங்கு வர வேண்டாம். உங்களின் வருகை எனக்கு கெட்ட சகுனமாக தோன்றுகிறது. இங்கிருந்து சென்று விடுங்கள். நாங்கள் வெறும் கையுடன் திரும்பிச் செல்ல இங்கு வரவில்லை ரதி. இல்லை, விடமாட்டேன். என் கணவனின் சாம்பலை நீங்கள் கைப்பற்ற விடமாட்டேன். முட்டாள் பெண்ணே, என்ன நினைத்தாய்? இந்த தாரகாசுரன் ஒரு செயலை செய்ய உன் அனுமதி தேவையா என்ன? இல்லை, வேண்டாம். மகாகாலா, மகாகாளி, தாரகாசுரனை சாம்பலாக்குவதற்காக எவனை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, மகாதேவனால் சாம்பலாக்கப்பட்ட காமதேவன் அந்த சக்தியை உருத்தெரியாமல் அழித்து விடுவான். திருபாவத்தை உருவாக்கு பார்வதி, மாயையை உருவாக்கு. சதி! எது உண்மையோ அது இன்றும் நிலைத்திருக்கிறது. சிவனுடன் இன்றும் அந்த சதி இருக்கிறாள். பார்த்தீர்களா மகாதேவா? சிவனும் சதியும் இதுவரை பிரிந்ததில்லை, இனி பிரிய போவதும் இல்லை.
அவர்கள் சங்கமித்து விட்டார்கள். இனி பிரிவென்பதே இல்லை. இது திருபாவம் அல்ல, ஜென்மங்களின் சங்கமம் ஆகும் மகாதேவா. மனிதர்களும் இயற்கையும் இணைந்து விட்டால் மாயையும் உண்மையாகிவிடும் மகாதேவா. திருபாவமானது அனுக்கிரகமாகிவிடும். நான் என் லட்சியத்தை உங்களது தாண்டவமாக மாற்றிவிட்டேன் மகாதேவா.